யூஸ்வலாக நமக்கு வந்து 3 மோலார்ஸ் இருக்குது, பெர்மனெண்ட் மோலார்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோலார்ஸ் நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகிறது. அண்டு தேர்டாக நமக்கு வரக்கூடிய, அதாவது லாஸ்ட்டாக வரக்கூடிய தேர்ட் மோலார்ஸ், அதாவது விஸ்டம் டூத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஸ்டம் டூத் வந்து பார்த்திங்கன்னா சம்வாட் ஸ்பெஷல். அதை வந்து ஏன் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த விஸ்டம் டூத் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் போதினி ஃப்ரம் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். விஸ்டம் டூத் அல்லது தேர்ட் மோலார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நமக்கு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், அதாவது நம்மளோட ஜென்ரேஷனில் ஓல்டர் ப்ரீவியஸ் இதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து தாடை எலும்பு ரொம்ப பெருசாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் மோலார் மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் லைனை வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து 3 கடவா பற்களுமே வந்து உணவு மெல்றதுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்தது. சரிங்களா? அண்டு நம்மளோட ஜென்ரேஷன் அட்வான்ஸ் ஆக ஆக நம்மளோட உடம்புலேயுமே வந்து மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாடை எலும்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த தாடை எலும்புடைய லென்த்து வந்து குட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் இந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோலார்ஸ் வந்து ஈஸியாக எரப்ட் ஆகிடும். பட் இந்த தேர்ட் மோலார்ஸ் யூஸ்வலாக வந்து 17 to 25 இயர்ஸ் ஆஃப் ஏஜில் தான் வந்து பல் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த தாடை எலும்போட ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்ற பட்சத்தில் இந்த தேர்ட் மோலார்ஸ் ஒரு சில தொந்தரவுகள் வந்து கொடுக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முழுசாக வந்து வெளியில் வராமல் எலும்புக்குள்ளாரையே இருக்கும், கம்ப்ளீட்லி இம்பேக்டட். இன்னொன்று பார்ஷியலி எரப்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பாதி வெளியில் வந்திருக்கும், பாதி எலும்புக்குள்ளாரையே புதஞ்சிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ஷியலி எரப்டட் இல்லை ஃபுல்லி இம்பேக்டட் விஸ்டம் டூத்னால என்னென்ன இஷ்யூஸ் வந்து வரும் அப்படின்றத பற்றி அடுத்து நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்ஷியலி எரப்டட் இந்த மாதிரி டூத்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பல்லோட சர்ஃபேஸ் வந்து வெளியில் வந்துட்டு பாதி பல் வந்து மறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ இதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியில், அதாவது 2வது கடவாப்பல்லுக்கும் அந்த பார்ஷியலாக புதஞ்சிருக்கக்கூடிய விஸ்டம் டூத்துக்கும் இடையில போயிட்டு நம்மளுடைய உணவுப் பொருட்கள் தங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் தங்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இடிக்கிற ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் என்னதான் ப்ராப்பர் ப்ரஷிங் பண்ணாலுமே அந்த இடத்துல, அதாவது பிட்வீன் செகண்ட் அண்ட் தேர்ட் மோலார் இன் பிட்வீனில் வந்து நம்மளால் ப்ராப்பராக ஒரு ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியாது. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா, ஈஸியாக வந்து இந்த ஃபுட் டெப்ரிஸ் அக்குமுலேட் ஆகிறது பேட் பிரெத் க்ரியேட் பண்ணலாம். இன்னொன்று கம் இன்ஃபெக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். டைரெக்டாக இதை வந்து என்ன அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த பார்ஷியலி எரப்டட் டூத்தே வந்து கேவிட்டியில பாதிக்கப்படலாம். இன்னொன்று, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கிற செகண்ட் மோலார், அதாவது அந்த 2வது கடவாப்பல்ல வந்து ஈஸியாக வந்து சொத்தை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பார்ஷியலி எரப்டட் தேர்ட் மோலார்னால, அதாவது பாதி வெளியில் வந்துட்டு பாதி வெளியில் வராமல் இம்பேக்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி தேர்ட் மோலார்ஸ்னால யூஸ்வலாக என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், உங்களுக்கு 17 to 25 இயர்ஸ் ஏஜில் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்றது கிடையாது. அபவ் 25 இயர்ஸ் கூட இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அது உங்களுடைய கேவிட்டி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, ப்ளஸ் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஓரல் ஹைஜீன் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ உங்களோட ஓரல் ஹைஜீன் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு இதெல்லாம் வந்து இனிஷியல் ரீசன்ஸாக அமையும். அதே மாதிரி நீங்கள் உங்களோட டென்டல் விசிட்ஸை ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை ஒரு 1 year ஒன்ஸ் நீங்கள் ரெகுலர் டென்டல் விசிட் போகும்போது இந்த மாதிரி ஒரு சில கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதோட ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜஸில் போகும்போது நமக்கு வந்து ஹெல்த் வைஸாகவும் சரி, ஃபைனான்ஷியல் வைஸாகவும் சரி, என்ன சொல்கிறது, ரொம்ப சிக்கனமாகவே முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த விஸ்டம் டூத் வந்து பார்த்திங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜஸில் நீங்கள் போய் பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட செகண்ட் மோலாருக்கு வரக்கூடிய பாதிப்பை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று, இந்த விஸ்டம் டூத்னால நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம்.
ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஃபுல்லாக வெளியில் வந்திருக்கும். அவங்க தாடை எலும்பு நல்லா பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து விஸ்டம் டூத் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட ஜாவோட சைஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஓரல் ஹைஜீன் எப்படி இருக்குது, அந்த டூத் எரப்டாக இருக்கா இல்லையா, நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும் அப்படின்றது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பார்ஷியல் எரப்டட் டூத் ஆகட்டும், இல்லை கம்ப்ளீட்டாக வந்து இம்மர்ஸாக இருக்கிற டூத்தாக இருக்கட்டும், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன். எக்ஸ்ட்ரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேவிட்டியோட இன்ஃபெக்ஷன், அதாவது இந்த செகண்ட் மோலாரில் இருந்தாலும் சரி, இல்லை தேர்ட் மோலாரில் இருந்தாலும் சரி, ரூட்டோட எண்ட்ஸ் மூலமாக வெளியில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அது இன்ஃபெக்ஷன் வந்து பஸ் மாதிரி கலெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வாயில் வந்து ஒரு பேட் டேஸ்ட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது வந்து அந்த கேவிட்டியை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டா. சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளோட அதாவது பர்டிகுலராக இந்த தேர்ட் மோலாரோட கேவிட்டிஸ் ஆகட்டும், இல்லை அதோட ஒரு இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆகட்டும், என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மூமெண்ட்ஸை லிமிட் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய வாய் திறக்கிறதே வந்து கொஞ்சம் கம்மியாகிற அளவுக்கு இது இம்பேக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த முழுக்க இந்த விஸ்டம் டூத், அதாவது இந்த தேர்ட் மோலார் பற்றின பதிவு வந்து உங்களுக்கு ஒரு விதமான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகத்தானே மட்டுமே தவிர உங்களை எந்த விதத்துலேயும் வந்து பயப்படுத்துறதுக்காகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மை டென்டல் வேர்ல்டு யூடியூப் சேனலோட நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டென்டல் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்களோட டென்டிஸ்ட் கிட்ட உங்களோட டென்டல் செக்கப்பை 6 months ஒன்ஸ், அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்காக தானே தவிர்த்துட்டு வேறு எதுவும் இல்லை. இன்னொன்று, இந்த டென்டல் செக்கப் மூலமாக நம்ம இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரல் ஹைஜீனும் நம்மளால் நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஃபர்தராக தேவையில்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து நிறைய டென்டல் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ், நிறைய வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டென்டல் ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அது டென்டல் ட்ரீட்மெண்ட் பற்றின வேலிடான பாயிண்ட்ஸ் ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அவசியம் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட. அண்ட் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.